ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். அன்பின் ஆண்டவரே, பரிந்துரை ஜெபம் என்பது சுயநலமற்ற ஜெபம். தனக்காகவோ தன்னை சார்ந்தவர்களுக்காகவே இல்லாமல் பிறருக்காக, பிறரின் நல்வாழ்வுக்காக எழுப்பப்படும் ஜெபம். ஆண்டவரே, நீர் ஒரு பரிந்துரையாளர். எங்களுக்காக எப்பொழுது வானக தந்தையிடம் பரிந்து பேசுபவர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காக வேண்டுகிறேன் என்றீர். அவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஜெபித்தீர். தந்தையே, அவர்களை மன்னியும் என்று மன்னிப்பு ஜெபத்தை ஏறெடுத்தீர். பரிந்துரையாளராக தூய் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறீர். பரிந்துரை ஜெபச் செயலை செய்த பெயரில்லாத 4 பேர் முடக்குவாத முற்றவனை கட்டலோடு இறக்கும் பொழுது அவர்களின் விசுவாச பரிந்துரையை முன்னிட்டு நலம் கொடுத்தீர். தன் மகளுக்காய் பரிந்துரைத்த கடனேய தாயின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டீர். தன் மகனுக்கு விடுதலை வேண்டும் என்று நம்பிக்கையோடு பரிந்துரைத்த தகப்பனின் மன்றாட்டை கேட்டீர். தன் பணியாளருக்காய் பரிந்து பேசின நூற்றுவ தலைவனின் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவரே, இன்றும் எத்தனையோ ஆலயங்களில், தியான இல்லங்களில் பரிந்துரை ஜெபங்கள் என்றும் ஏறெடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் தயவோடு செவி கொடுத்தருளும். சுயநலம் இல்லாத பரிந்துரை ஜெபங்களிலே அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிக்கும் பொழுது எவ்வளிய பெரிய வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவரே, நாங்களும் பெயரில்லாத 4 பேரைப் போல பிற நல்வாழ்வுக்கான சுகம் பெற ஜெபிக்கின்றோம். எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.